நண்பர்களுக்கு வணக்கம். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, சில பேர் பாருங்க, எ- எது எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும், அண்ணனை கேட்கணும், சம்சாரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஒரு முடிவு இவங்கனால எடுக்க முடியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியா இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா, 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் தான் உத்தியோகம், வேலை, அடிமை. வந்து அடிமையா இருப்பது போன்ற விஷயங்களை வந்து இந்த 6ஆம் இடம் தான் நமக்கு சொல்லும். சரி, இப்ப இந்த 6ஆம் பாவத்துல எந்தெந்த கிரகம் இருந்தா ஜாதகர் வந்து யாரை கேட்டு முடிவு பண்ணுவாரு, டிஃபன் வந்து யாரை சார்ந்து இருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஜாதகர் பாருங்க, எங்க அப்பாவை கேட்கணும், எங்க அப்பாவை கேட்டுதான் எது சொல்லணும்னு அப்பாவை டிபெண்ட் பண்ணியே இருப்பார். சரி, அப்பா இல்லைன்னா சூரியன் தான் மாமனார். அப்போ மாமனாரை டிபெண்ட் பண்ணி ஜாதகர் இருப்பார். எதை கேட்டாலும் மாமனார் கேட்கணுங்க, எங்க மாமாவை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு வயசு ஆயிடுதுன்னு வையுங்க. அப்ப சூரியன் தான் மகன். அப்ப என் பையனை கேட்கணும், என் மகனை கேட்டுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னு வைங்க. அப்ப சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கால கிரகமாகும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் ஜாதகர் பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது எங்க அம்மாவை கேட்கணும், எங்க அம்மா சரின்னா தான் நான் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அம்மா இல்லையா, சந்திரன் மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகமா, அப்ப எங்க மாமியாவை கேட்கணும், எங்க அத்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, அக்கா இருந்துன்னு வச்சுங்க, இவங்க 2 பேருமே இல்ல, கேட்கல, இல்ல வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா எங்க அக்காவை கேட்கணும். ஏன்னா சந்திரன் தான் அக்கா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எங்க அக்காவை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வைங்க, எங்க அண்ணனை கேட்கணும், எங்க அண்ணனை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஜாதகர். இதே 6ஆம் இடத்துல புதன் இருந்துன்னு வைங்க, என் ஃப்ரெண்டை கேட்கணும், புதன் தான் நண்பன், என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டை கேட்காம நான் எதுவும் முடிவு பண்ண மாட்டேன், அவர் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். புதன் தாய்மாவன், அப்ப எங்க மாமாவை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அடுத்தது 6ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருந்தாருன்னு வைங்க. அப்ப குருனா குழந்தைகள். அப்போ இவர் வயதான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரால முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாது. அப்போ என் குழந்தைகிட்ட நான் கேட்டுதான் முடிவு பண்ண முடியும், குழந்தைகிட்ட கேட்கறேன்னு சொல்லுவார். அப்ப யாராவது ஒரு குருவா நினைப்பார். அப்போ குரு, குருமார்கள், ஆசிரியர், எங்க எங்க வாத்தியார் கேட்கிறேன், அவர் சரின்னா ஒரு முடிவு கரெக்டா இருக்கும், அவருக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. 6ல் குரு. 6ல் சனி இருந்தாருன்னு வைங்க, எங்க சித்தப்பாவை கேட்கணும், பாருங்க எனக்கு பெஸ்ட் ஒர்க்கர் இருக்காரு, மேனேஜர் இருக்காரு, வேலையாளர் இருக்காரு, எனக்கு என்னுடைய நலனில் அக்கறை உள்ளவர், அவர் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி 6ல் இருக்கக்கூடிய கிரக காரக உறவுகளை டிபெண்ட் பண்ணி ஜாதகர் இருப்பார். நன்றி, வணக்கம். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ ஜோதிட யூடியூப் சேனலை அனைத்து நண்பர்களும் ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற நல்ல ஜோதிட விஷயங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.